கைஸ் நாம இப்போ வந்து ஒரு பயங்கரமான அட்வென்ச்சரஸான ஒரு விஷயம் பண்ண போறோம். மீன் பிடிக்க போறோம். மாட்டாது தம்பி. இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி பிடிக்க போய் அசிங்கப்பட்டிருக்கோம், அவமானப்பட்டிருக்கோம். நாம எத்தனை வாட்டி பிடிக்க போயிருக்கோம்? ஒரு நாளாவது மாட்டிருக்கா? மாட்டல. அதனாலதான் இது புது மெத்தட். இப்ப எல்லாருமே இந்த வாட்டர் கேனுக்குள்ள மைதா மாவையோ அரிசி மாவையோ போட்டு மீன் உள்ள கம்மிங் லாக் முடிஞ்சு ஈஸியா பிடிச்சிடும். போறோம் 10 கிலோ பிடிக்கிறோம், 1 கிலோ சாப்பிடுறோம். வாய் இருக்குன்றக்கா என்னெல்லாம் பேசுறாங்க. ஏஜென்ட் பள்ளிப்பார் கிளம்பிட்டீங்களா? டியூட்டி பேர் என்ன? மாட்டிருச்சு. சிலேபி கிடையாது, கெண்டையாது. மீன் வசமா மாட்டுது, ஈஸியா உங்களுக்கு மாட்டுது. எல்லாரும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் போடுறோம், மீனை பிடிக்கிறோம். இப்போ ஒருத்தன்ட்ட செம்ம டோஸ் வாங்குவான். அடியன்ட்ட நம்ம சொன்னா அவனுக்கு ஒரு வேலை தான் கொடுத்தோம், அதே அவன் கரெக்டா பார்க்கல. ஏன் இருக்க எதுக்கு இருக்கு செய்யக்கூடாது. இப்படியே வேலை செய்யாம ஓனர் கம்பெனியே மூடுற நிலைமை கொண்டு வேலைக்கு போகும்போது அந்த கம்பெனில 4 பேர் வேலை பார்த்தாங்க. அவரா வாய் விட்டு சொல்ல மாட்டாரு நீ வேலையை விட்டு போடா அப்படின்னு. ஆனா இவன் போயிடணும்ல, சம்பளமே கொடுக்க மாட்டாரு 3 மாசம். ஆனா வேலையை விட்டு போக மாட்டான். நான் அங்கே இருந்தா அவரை கம்பெனி மூடாம விட மாட்டேன்டா அப்படிங்கிற லெவல்ல இருக்க போறாங்க. நிறைய இருக்கு. தருத்திரி இவன் தான். இவனை அனுப்புங்க இவனை அனுப்பாத வரை வேலைக்கு போனா இருந்த 10 பேர் இடத்துல எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. 4 பேர் இருந்தாங்களே இவன் வேலைக்கு சேரும் போது. அவ்வளவு வரையும் முடிச்சுட்டான். இப்போ ஓனரே ஆபீஸ் வர்றது கிடையாது, அவரையும் முடிக்க பிளான் பண்றான். சரி, எல்லா ஆபீஸ்லயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். கைசே நல்லா வேலை பாருங்க, கம்பெனியை வளருங்க. வீடை வரலாம். இது என்னதுல கண்ணாடி வச்சிருந்தேன் புடுங்க. அந்த கண்ணாடி கண்ணாடி உடச்சு என் கண்ணாடி காசு தாங்க. நீங்க நான் கண்ணாடி கேட்கும் போது தந்துருக்க வேண்டியது. நான் கையை வச்சு வந்துருச்சு கொண்டா மாட்டி தரான். என்ன பண்ணீங்க சார்? இந்த இதுல பின்ன வச்சு குத்தணும். கலத்துற இடத்துல கீழே கிடக்குற ஊக்க வச்சு குத்தி முள்ள வச்சு குத்தி உடச்சு வச்சிருக்காங்க. என்ன செய்யணும்? என்ன படிச்சிருக்க தம்பி? இன்ஜினியர். இது பேர் என்ன தெரியுமா? வேர்வை. வேர்வை கிடையாது. இது பேர் தான் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நம்ம கிட்ட எஜெக்ஷன் பின் இல்லைன்னா எதை வச்சுனாலும் ட்ரை பண்ணலாம். அப்ப நம்ம கிளம்புவோமா? மீன் பிடிக்க முடியாத மாதிரி தெரியுது. ஸோ அதனால வீட்டுக்கு கிளம்புறோம். திருப்பி எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. திருப்பி திருந்த முடியாது. திருப்பியும் உள்ளதான் கையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள வீட்டுல அறிவு இருக்கா? திருப்பி முள்ள வச்சு குத்திட்டு இருக்காங்க. அதை வெளியே எடுக்கலாம் நான் ட்ரை பண்ணேன். சரி, இது கடையில் கொடுத்து மாற்றுவோம். விடுங்க, வாங்க போலாம். ஏன்னா இப்பொழுது சாகசம் ஆரம்பிக்க போகிறது. ஓகே ஓகே, ரெடி ஃபோக்ஸ். வீடியோ எடுக்கணும். எடுக்கா ஒழுங்கா போடியா பூமரு. 2 1 இப்போ போறோம். நல்லா பிடிக்கும். 2 hours later. உடாது மண்டை மாட்டிட்டான். வெளியே வராது, உள்ள போ. என் ப்ரோவின் மீன் நல்லா மீன் ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு. 1.5 கிலோ இருந்துச்சு. இப்போ எல்லாம் போய் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 680 கிராம். மினி ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பொரிச்ச வேண்டியதான்.
இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஊத்துனது அல்டிமேட்டா இருக்கு. ஸ்கெலிட்டன் மட்டும் தான் இருக்கு. சத்திப்பட்டி இது என்ன மீன் தெரியல, அப்படின்னாவது சொல்லலாம். சரி, ஏதோ ஒரு மீன். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சு.